சென்னை தலைமைச் செயலகத்தில் மூத்த அமைச்சர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, எந்தெந்த கட்சிகள் எல்லாம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள், விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள், பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பாக மூத்த அமைச்சர்கள் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. தேர்தல் பிரச்சார கூட்டங்கள், பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கிடையே அரசியல் கட்சி தலைவர்களின் ரோட் ஷோ நிகழ்வுகள், பிரச்சார கூட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை 10 நாட்களுக்குள் வகுத்து சமர்ப்பிக்குமாறு அரசுக்கு உயர்நீதிமன்றம் கடந்த 27ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதன் அடிப்படையில் பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்கள் நடத்துவதற்கான வழிகாட்டுதல்களை உருவாக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் அதன் தொடர்ச்சியாக இன்று மூத்த அமைச்சர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இதன்படி தமிழகத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் கே.என். நேரு, ரகுபதி, மா. சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாஜக, சிபிஎம், ஆம் ஆத்மி, தேசிய மக்கள் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளான திமுக, அதிமுக, தேமுதிக, சிபிஐ, விசிக, நாம் தமிழர் மற்றும் சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட பாமக, மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, புரட்சி பாரதம், மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு அதன் கட்சிகளை சார்பான பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக சார்பில் பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் RS பாரதி, NR இளங்கோவும், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று விசிக சார்பில் சிந்தனை செல்வன், அதே போன்று பாலாஜி ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். பாஜக தரப்பில் VP துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். அதன்படி ஒவ்வொரு கட்சிகள் சார்பாகவும் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் பல்வேறு கட்சிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள், ஆலோசனைகளின்படி வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பொது சொத்திற்கு சேதம் ஏற்படுத்தினால் அபராதம் விதிக்கும் வகையில் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கட்சிகளின் சார்பாக பிரதிநிதிகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அதன் அடிப்படையில் தான் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது வகுக்கப்படும். இந்த கூட்டத்தில் DGP, ADGP, அதே போன்று சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.